மம்தா பானர்ஜி வங்கதேசத்திற்கு எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார் என்பது அந்நாட்டு நாடாளுமன்றத்திலேயே எதிரொலித்திருக்கிறது. மேற்கு வங்க தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் கூறுவது தங்களுக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக வங்கதேச எம்பி அக்தர் ஹுசைன் பேசியிருப்பது பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் சட்டவிரோதமாக ஊடுருவி தங்கியிருப்பவர்கள் மீண்டும் வங்கதேசத்திற்கே திருப்பி அனுப்பப்படலாம் என்றும் அது தங்கள் நாட்டிற்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கும் என்றும் வங்கதேச ஆட்சியாளர்கள் அஞ்சுகிறார்கள். மம்தா பானர்ஜியின் ஆட்சியில் இதுவரை ஊடுருவல்காரர்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதையே இந்த அச்சம் காட்டுகிறது. இந்திய குடிமக்களின் உரிமைகளை விட தனது வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் ஊடுருவல்காரர்களின் நலனுக்காகவும் செயல்படும் இத்தகைய போக்கு தேச நலனுக்கு எதிரானது என்பது இப்போது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. சொந்த நாட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு அண்டை நாட்டு நலன்களுக்காக செயல்படும் தலைவர்களின் உண்மை முகம் இதன் மூலம் அம்பலமாகியிருக்கிறது. இதுவரை இந்திய தேர்தல்கள் குறித்து கவலைப்படாத வங்கதேசம் இப்போது இவ்வளவு பதற்றமடைவதற்கு காரணம் பாஜகவின் சமரசமற்ற தேச பாதுகாப்பு கொள்கைதான். பல தசாப்தங்களாக தடையின்றி தொடர்ந்த ஊடுருவல்களுக்கு மம்தா பானர்ஜி அரசு மறைமுக ஆதரவு அளித்து வந்தது என்ற குற்றச்சாட்டுக்கு வங்கதேச எம்பியின் இந்த அச்சமே ஒரு வலுவான சான்றாகும். எல்லையில் வேலி அமைப்பதற்கும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் முட்டுக்கட்டை போட்டு வந்த மம்தா அரசு ஊடுருவல்காரர்களுக்கு ஒரு புகலிடமாக மேற்கு வங்கத்தை மாற்றியிருந்தது. ஆனால் பாஜக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறியும் கண்டறியப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று உறுதியாக கூறி வருவது ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அண்டை நாட்டு தலைவர்களுக்கு பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசத்தின் பாதுகாப்பு என்பது வெறும் அரசியல் கோஷம் அல்ல, அது கோடிக்கணக்கான இந்தியர்களின் எதிர்காலம். எந்த ஒரு தலைவரின் வெற்றி அண்டை நாட்டிற்கு பயத்தை தருகிறதோ அந்த தலைவரே நாட்டின் உண்மையான பாதுகாப்பு காவலர் என்பது நிதர்சனம். மம்தா பானர்ஜி போன்றவர்கள் அண்டை நாட்டின் நலனில் காட்டும் அக்கறை இந்தியாவிற்கு இழைக்கப்படும் துரோகமாகவே பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் இந்தியாவை பாதுகாப்பான நாடாக மாற்றவும் அந்நிய ஊடுருவலை வேறறுக்கவும் பாஜக மட்டுமே ஒரு வலுவான காவல் அரணாக நிற்கிறது. இந்திய மண்ணில் இருந்து கொண்டே தேசத்திற்கு எதிராக செயல்படும் சக்திகளை மக்கள் அடையாளம் கண்டு தேச பாதுகாப்பை உறுதி செய்யும் கரங்களை வலுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். பாஜகவின் இந்த உறுதிப்பாடு மட்டுமே இந்தியாவை ஒரு வலிமையான தேசமாக தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.